தனிச்சட்டி கேட்கும் செல்லம்மாள். பரத்தெருவில் பெரும் பிரச்சனை. இமயம் எழுதிய செடல் நாவல். பகுதி 1. வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி. அத்தியாயம் 6. இந்த அடிப்புல செல்லம்மா, ஏடா முடிக்கி தண்ணி காட்டாத. ஆறு, நானா ஏடா முடிக்கி தண்ணி காட்டுறேன்? உலகத்தில் எம்புட்டோ இருக்குது, என்னத்துக்கு வராத வெள்ளம் வந்தாப்புல இப்போ நீ கோயம்புத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவ. நான் ஒன்றும் பேசலை செய்யலை. எதுக்கடி தொசங்கட்டிக்கிட்டு ஒரே முட்டா கங்காணி கூட அலையிறவ? நீ இருக்கிற இடமே விடியாது. அத்தை நாசம் குட்டிச்சோவர் தான். ஆறு, நானாடி கதையே கட்டியா கதையே. உன்னா முன்னா இருக்கிற குடும்பத்தை கயாமையா பண்ணி கல்ற சில்லறையா ஆக்க பார்க்குறியா? நீ எதுக்கு முடி போட்டு பேசுகிற? அப்படி முடிபேட்டு பேசி இந்த ஊரில் எத்தனை குடும்பத்தடி நான் கலைச்சிருக்கேன். விரல விடு பார்ப்போம். இந்த சாடு மாதிரியான வார்த்தையெல்லாம் என்கிட்ட வடிக்காது. நானா நானா சாடு மாதிரி? டாடி மண்ணாங்கட்டி, இவ பேசுறது எந்த ஊர்லடி அடுக்கும்? தனிச்சட்டி தூக்குறோன்னா விட்டுடேன். எதுக்காக இதை எடுத்து அதில் போட்டு அதை எடுத்து இதில் போட்டுற? அடையின் ஜீவனே. பூவரும்பு வாயடைத்து போனாள். செல்லம்மாள் தான் இப்படி என்றால் மண்ணாங்கட்டியுமா? ஊமை, வாய் பேசத் தெரியாதவள் என்று பெயர் எடுத்தவளா இவள்? காலையில் ஆற்றுக்கு போய் தண்ணீர் எடுத்து கொண்டு வா என்று சொன்னதிலிருந்து ஆரம்பித்த சண்டை வளர்ந்து கொண்டே இருந்தது. கோயிலுக்கு விளையாட வந்த பிள்ளைகள் வீட்டில் சண்டை நடக்கிறது என்று செடலிடம் சொன்ன மறு நொடியே அவள் வீட்டுக்கு ஓடினாள். தனியாக சோறாக்க விட வேண்டும், இல்லையென்றால் கங்காணி கணேசன் மூலம் கண்டிக்கு போய்விடப் போவதாக விஷயத்தை நேரடியாகவே சொன்னாள் செல்லம்மாள். வேடிக்கை பார்க்க கூடி நின்றிருந்தவர்களில் 1-2 பேர்களிடம் பூவரும்பு நியாயம் கேட்க ஆரம்பித்தாள். கோயிலிலிருந்து வேகமாக ஓடி வந்த செடல் வாசலுக்கு 10 அடி தூரம் தள்ளி நின்று கொண்டிருந்த செல்லம்மாளையும் மாராக்கு சேலை சரிந்து விழுந்து கிடப்பதை கூட கவனிக்காமல் புலம்பிக் கொண்டிருந்த பூவரும்பையும் எதிலுமே பட்டுக்கொள்ளாமல் தெருவில் வைத்து சாமான்களை கழுவி கொண்டிருந்த மண்ணாங்கட்டியையும் மாறி மாறி பார்த்தாள். பிறகு பூவரும்பை பார்த்தாள். அவளை பார்க்க பார்க்க செடலுக்கு அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அழுகையை கட்டுப்படுத்தவும் மறைக்கவும் நகத்தை கடித்து துப்ப ஆரம்பித்தாள். கிழவியுடன் தங்க ஆரம்பித்ததிலிருந்து எப்போது கோபம் வந்தாலும் எரிச்சல் உண்டானாலும் அழுகை வந்தாலும் ஒன்றும் பேசாமல் நகத்தை கடித்து துப்பும் பழக்கம் அவளிடம் வந்துவிட்டு இருந்தது. பூவரும்பு எவ்வளவு பொறுமையாக பேசுகிறாள்! ஆனால் செல்லம்மாள் எதற்காக வீச் வீச் என்று கத்துகிறாள் என்று நினைத்தவளுக்கு பூவரும்பின் மாராக்கு சேலை சரிந்து கிடப்பதை எடுத்து போட வேண்டும் போல் இருந்தது. ஆனால் கோயிலை விட்டு ஏன் வந்தாய் என்று கேட்டு அடித்தால் என்ன செய்வது என்பதால் கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து நின்று கொண்டிருந்தாள். செல்லம்மாளை தனியாக சோறாக்க விட வேண்டியதுதானே? அப்படி போனால் அவளுக்குத்தான் கஷ்டம். அவளுடைய பிள்ளைகள் 3 சிறு சிறு பிள்ளைகள். அவர்களை யார் பார்த்து கொள்வார்கள்? அழும்போது யார் தூக்கிக் கொள்வார்கள்? வெளிக்கு ஒன்றுக்கு போனால் யார் துடைத்து சுத்தம் செய்வார்கள்? சோறு யார் ஊட்டுவார்கள்? பிராக்கு காட்ட தூக்கி கொண்டு ஆற்று பக்கமோ கோயில் பக்கமோ யார் போவார்கள்? இவளுடைய பிள்ளைகளையும் மண்ணாங்கட்டியினுடைய பிள்ளைகளையும் பூவரும்புவின் மகள்கள்தான் எந்த நேரம் பார்த்தாலும் தூக்கி வைத்து கொண்டு விளையாட்டு காட்டி கொண்டிருப்பார்கள். ஆற்று பக்கத்திலிருந்து கோபால் வேட்டியை தலைப்பாகையாக கட்டிக்கொண்டு வெறும் கோவணத்துடன் வந்து கொண்டிருப்பது தெரிந்தது. முதலில் அவனிடம் ஓடத்தான் நினைத்தாள் செடல். ஆனால் ஓடாமல் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தாள். வந்தவன் எதுவும் பேசாமல் பூவரும்புக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு, உள்ளப்போ, கும்பக்குட்டி வேடிக்கை காட்டிகிட்டு இருக்கியா என்று 2-3 முறை சொல்லியும் பூவரும்பு வீட்டுக்குள் போகாமல் செல்லம்மாளிடம் தொடர்ந்து வார்த்தையாடி கொண்டே இருந்ததால் வேகம் வந்தவனாக பூவரும்புவின் தலைமுடியை கொத்தாக பிடித்து முகத்திலேயே அறைந்தான். பிறகு எட்டி எட்டி உதைக்க ஆரம்பித்தான். 2-3 பெண்கள் கூடித்தான் கோபாலை தூரமாக இழுத்து வர வேண்டியிருந்தது. பெண்களை நெட்டிவிட்டு மேலும் ஆத்திரம் கொண்டவனாக மீண்டும் உதைக்க ஓடிய போது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் செடல் ஓடி வந்து கோபாலின் கால்களை கெட்டியாக கட்டிக்கொண்டு ஏ அப்பா ஏ அப்பா என்று கத்தி அழ ஆரம்பித்தாள். ஒன்றும் செய்ய தோன்றாமல் திகைத்து போய் நின்றுவிட்ட கோபால் செடலை தூக்கி கொண்டு தலையை தடவி கொடுக்க ஆரம்பித்தான். இந்த செல்லம்மாளுக்கு தான் என்ன அப்படி ஒரு இதுங்கிறேன். தண்ணிச்சட்டி எதுக்கு தூக்கணுங்கிறா? சாதியை கெடுத்த சங்கமாகிக்கு புத்தி வேகர இருக்க வேண்டாம்? ஊரில் புது பயக்கத்தை உண்டாக்க பார்க்குறாளே கூத்தாடி நாயி. அந்த மண்ணாங்கட்டியுமா அப்படி பேசுகிறா? அவ மட்டும் என்ன ஓக்கிச்சிய?
இந்த கூத்தாடி நாய்களால தான் ஊரில் புது மரம் உண்டாக போகுது. செடலை கோபால் இறக்கிவிட்டதும் வனமயில் வந்து அவளை தூரமாக அழைத்து கொண்டு போனாள். அவளை பின்தொடர்ந்து நடுமொட்டையும் சின்ன மொட்டையும் போனார்கள். 2-3 வீடு தள்ளி வந்ததும் வனமயில் செடலிடம், கிழவியோடு சண்டை போடக்கூடாது, எடுத்தெறிந்து பேசக்கூடாது, சோறு குழம்பு இல்லாவிட்டால் மட்டும்தான் வீட்டு பக்கம் வர வேண்டும், ஊர் பிள்ளைகளுடன் சண்டை போடக்கூடாது என்றெல்லாம் சொன்னாள். அவளிடம், என்னை எப்போ வீட்டுக்கு கூட்டுக்கிட்டு போவீங்க என்று செடல் கேட்டாள். சீக்கிரமாத்தான் என்று 3 பெண்களும் ஒரே நேரத்தில் சொல்லி வைத்தது போல் சொன்னார்கள். கோவிலுக்கு போ, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் என்று சொல்லிவிட்டு வீட்டு பக்கம் நடந்தார்கள். அவர்கள் மூவரும் நடந்து போவதையே வெறிக்க வெறிக்க பார்த்தவாறு செடல் நின்றிருந்தாள். வெங்கட்டன் வீட்டுக்கு முன் கங்காணி கணேசன் எவ்வளவு நேரமாக கத்திக் கொண்டிருந்தானோ. வெங்கட்டனும் அவனுடைய பெண்டாட்டியும் வரும் கப்பலுக்கு ஏறிவிடுவதாக இடுப்பு துணியை அவிழ்த்து போட்டு சத்தியம் செய்த பிறகுதான் கணேசன் பேச்சை குறைத்தான். சுருட்டை பற்ற வைத்து கொண்டு தன்னை சுற்றி நின்ற கூட்டத்திடம் முன்பணம் வாங்கியவர்கள் எப்படியெல்லாம் தன்னை ஏமாற்றுகிறார்கள் என்பதை ஒரு நாடகம் போலே நடித்து காட்டினான். அடிக்கடி இன்னொருத்தனுக்கு பதில் சொல்லணுங்கிறதே மறந்து போடுறாங்க, கை நீட்டி பணம் வாங்கினதை மறக்காமல் இருக்கிறதே எந்த சாமி புண்ணியமோ என்று சொன்னான். அடுத்த முறையும் ஏமாற்றக்கூடாது என்று மீண்டும் ஒரு முறை வெங்கட்டனிடம் சத்தியம் வாங்கி கொண்டு முன்பணம் வாங்கிய மற்றவர்களை தேடிக்கொண்டு அடுத்த தெரு பக்கத்து தெரு என்று நடக்க ஆரம்பித்தான். வெங்கட்டனையும் பொன்னம்மாளையும் குறை சொல்லி பேசிக்கொண்டே அந்த இடத்தில் கூடியிருந்த கூட்டம் கலைய ஆரம்பித்தது. ஒரு சிலர், பழசையே நினச்சிக்கிட்டு இங்கேயே இருந்தா ஓம்பச்சிலையும் வாயிலையும் மண்ணை போட்டு மூட வேண்டியதுதான் போ என்று பேசிக்கொண்டே போனார்கள். கோகுல்லே என்று சத்தம் அதிகமாக கேட்கவே செடல் வேப்பமரத்தின் அடிவேரை விட்டு எழுந்து கிழவி கூப்பிட கூப்பிட பரத்தெரு பக்கம் மூடினாள். தன்னுடைய வீட்டுக்கு முன் பெரும் திரளான கூட்டம் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். ஐயர், தர்மகர்த்தா, தோட்டி, தலையாரி என்று நிறைய பேர் கூடியிருந்தது திகிலடையச் செய்தது. என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று துடித்து போனாள். சுவரோடு சேர்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்த கோபால் எதிலும் பட்டுக்கொள்ளாமல் கூட்டத்தை வெறுமனே பார்த்தவாறு இருந்தான். எதிர் வீட்டு வாசலில் குடியே மூழ்கிவிட்டது போல காத்தான் நின்று கொண்டிருந்தான். அவனுடைய பெண்டாட்டி செல்லம்மாள் ஊரே கூடி வேடிக்கை பார்க்கும்போது கையை நீட்டி நீட்டி பேசுகிறோமே என்ற சுரணையே இல்லாமல் வாய்க்கிழிய கத்திக் கொண்டிருந்தாள். ஐயருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிருந்த பூவரும்பு வெறிகொண்டவள் மாதிரி யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஓடிப்போய் காத்தானிடம் நியாயம் கேட்டாள். என்ன கேட்டும் அவன் பேசாமல் மரம் மாதிரி நின்று கொண்டிருந்ததில் கோபத்தில் 2-3 அடியும் கொடுத்து பார்த்தாள். அப்போதும் அவன் வாய் திறக்காமல் தலையை தொங்க போட்டவாறு நின்றவன்தான் நகர்ந்து கூட நிற்கவில்லை. செத்தவன் கையில் கொடுத்த வெத்தலை பார்க்கா போயிடுச்சே, குடும்பத்தை பிரிக்கிறது மற்றவங்களுக்கு வேணும்னா தோதாயிருக்கும், இந்த நளியில் இருந்தும் பிடுங்கல்ல இருந்தும் என்னை கொண்டுக்கிட்டு போயிடுடா பகவானே, நாட்டை பிடிக்கிறவங்க பிடிச்சிக்கிறட்டும் என்று சொல்லி புலம்பி அழ ஆரம்பித்தாள். பூவரும்பு மட்டுமல்ல, அந்த இடத்தில் கூடியிருந்த எல்லாருமே சொல்லி பார்த்தார்கள், ஊரில் புது வழக்கத்தை உண்டாக்க வேண்டாம் என்று. யார் எது சொன்னாலும் செல்லம்மாள் தன் முடிவில் உறுதியாக இருந்ததோடு மண்ணாங்கட்டியையும் துணைக்கு இழுத்து கொண்டாள். கடைசியில் ஊர் பஞ்சாயத்தில் செல்லம்மாள் கட்டடையாததால் அன்று சாயங்காலம் பஞ்சாயத்தார்கள் கூடி முடிவை சொன்னார்கள். இனி அவரவர் அடுப்பை தனியாக மூட்டிக்கொள்ள வேண்டியது என்றும், தை மாதத்தில் கூத்தாடிகளுக்காக ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் தானியத்தை 3ஆக பிரித்து கொள்வது என்றும் முடிவாயிற்று. அதை அடுத்து வீட்டுக்குள் சென்று இருந்த சாமான்களை 3ஆக பிரிக்க ஆரம்பித்தனர். அத்தியாயம் 6 நிறைவுற்றது.